1965 எங்கள் ஐயா முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் அவர்களுடைய தலைமையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் பொழுது தாம்பரத்தில் திருவான்மியூரில் அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன். எனக்கு தமிழாசிரியர் கொடுத்த பணி என்ன தெரியுங்களா? போலீஸ்காரங்களுடைய லோரியில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துற நல்ல வேலை எனக்கு கொடுத்தேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், அப்படி கொடுத்தாங்க எனக்கு. அப்போ என்னை தெரிஞ்சு தான் அவர் கொடுத்தாரு. அப்போ தான் அந்த ஆரிய பவனில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆட்கள் போலீஸ்காரங்கிட்ட சொல்லி அவங்க என்னை வந்து அடித்து திருக்குளத்தில் எகிரி குதிச்சு நீலங்கரைக்கு ஓடினவன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தமிழாசிரியர் எதை சொன்னாலும் செய்வேன், தமிழ் மட்டும்தான், வேற்று மொழி எதையும் நான் ஏற்றுக்கிட்டதில்லை. எல்லாம் அந்த பைத்தியக்காரன் கருணாநிதி பேச்சை கேட்டு நாங்களாம் கேட்டு குட்டி செவராக போனவங்க. அவரை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை விட அவரோட பழகினவங்க இருந்திருக்க முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ நெருங்கினவன். அவ்வளோ எனக்கு நிறைய அயோக்கியத்தனம் தெரியும். அயோக்கியத்தனம்லாம் கற்றுக்கணுன்னா என்கிட்ட வந்து கற்றுக்கலாம், அவ்வளோ பாண்டித்யம் பெற்றவன். அதுலேருந்து மாற்றுறதுக்கு தான் எனக்கு 19 வயசு முடிச்சு 20வது வயசே நான் மாத்திரம் ஆகிறேன்.